ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा पुरुष साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனிப்பே ராகவே கேதவே நமக ஓம் முருகா சரவண பவ புகாய நமக. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா 2024 செப்டம்பர் கடக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மாத பலன்களை பார்க்குறோம். முதல்ல கிரகங்களுடைய நகர்வு, அதற்கு உண்டான மாறப்பட்ட பலன்கள், எந்தெந்த கிரகங்கள் மாறி இருக்கு, அதனால என்ன பலன்கள் நமக்கு மாறி இருக்கு இந்த மாசத்துல அப்படிங்கிறதும். ரெண்டாவது, ஒரு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான சுப நாட்கள் எது எது, அசுப நாட்கள் எது எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியாக கொடுத்துருக்குறோம். சில நாட்கள் விடுபட்டு இருக்கும், அதெல்லாம் மத்தியம பலனை கொடுக்கக்கூடிய நாள். இது உங்களுக்கு ஒரு கைட்லைனுக்காக. ஏன்னா கிரகங்கள் பலனை கொடுக்குறப்ப நட்சத்திரத்தின் வழியாத்தான் நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நமக்கு நட்சத்திரத்தின் அன்னன்னைக்கு நட்சத்திரம் நமக்கு சப்போர்ட் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் அந்த நம்ம தொடங்கக்கூடிய காரியம் முழுசா வெற்றியிட முடியும். அதுக்கு அடுத்தது சந்திராசன தினங்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், நீங்க வீட்டுல அலுவலகத்துல பாக்கெட்ல வைத்துக் கொள்ளக்கூடிய, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய படம். இவ்வளவு விஷயங்களையும் நம்ம இதுல பார்க்க போறோம். முதல்ல ராசி உதாரணம் பார்க்கலாம் வாங்க. அன்பான கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் ராசி இந்த மாத ஆரம்பத்திலேயே ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல இருக்கிறார். தனஸ்தானத்துல இருக்கிறாரு. தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் 16ஆம் தேதி வரைக்கும் தனஸ்தானத்துல ஆட்சி இருக்கிறார். 16ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம், சிறுதூர பயணங்கள் என்று சொல்லக்கூடிய சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு போறாரு. ஆக 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெறாரு. 3ஆம் இடத்துக்கு சூரியன் போறதுனால உங்களுடைய இந்த மாதம் நீங்க எதுக்கெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அனைத்து முயற்சிகளும், அதுவும் முக்கியமா அரசு சார்ந்த விஷயங்கள்ல எதுக்கெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அதையெல்லாம் வெற்றி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்குமான 12ங்கிறது அயன சயன போக நெடுந்தூர பயணம், மருத்துவம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கும், சகோதரஸ்தானம், சிறுதூர பயணம் என்று சொல்லக்கூடிய ஆடை ஆபரண சேர்க்கைக்கு உண்டான 3ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் உங்க ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 4/9 வரைக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு வர்றார். 23ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால உங்களுடைய நீங்க ஆரம்பிக்கக்கூடிய புதுசா ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரம், வங்கி தொழில், இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ், இதுல எல்லாம் உங்களுக்கு நிறைய வருமானம் வரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கிறது. அதுல என்ன எச்சரிக்கை வரணும் அப்படின்னா, இந்த மாச கடைசியில 23ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியான புதன் ராசிக்கே போறார், ஆட்சி ஆகிறார். 3ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறாரு. அந்த ஆட்சி ஆகிறப்ப அங்க உங்க ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியான உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் அங்க இருக்கிறாரு, கேது பகவான் அங்க இருக்கிறாரு, சூரியனும் அங்க இருக்கிறாரு. அப்ப இது என்னன்னா, கேது பகவான் கூட இருக்கிறதுனால காலி நிலம் வாங்குறது, விற்கிறது, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, வியாபாரத்துல இதெல்லாம் இந்த மாதம் ஆரம்பத்துல உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, அற்புதமான ஒரு மாதமா இருக்கு. எச்சரிக்கையா மட்டும் நீங்க இருந்துக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்குமான 4ஆம் இடங்கிறது தாய்ஸ்தானம், சுகஸ்தானம், வண்டி வாகன யோகங்களை குறிக்கக்கூடிய 4ஆம் இடம், நிலம், பூமி, புதைகள், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். அடுத்து 11ஆம் இடம் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய இடம். அந்த 11ஆம் இடத்துல குரு பகவான் ஏற்கனவே இருக்கிறார். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்குமான பாக்கிய ஸ்தானத்திற்குமான அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார்.
ஆக 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிற ஆட்சி இருக்கிறாரு. லாபஸ்தானம் பாக்கியஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த 2 அமைப்பும் மிக அற்புதமான அமைப்பு. இதுக்கு மேல ஹைலைட்டா என்ன அப்படின்னா 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகிறார். 17ஆம் தேதிக்கு மேல 18ஆம் தேதி இருந்து மாச கடைசி வரைக்கும் சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்திலேயே ஆட்சி பெறார். ஆக இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பான வண்டி வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய, தனவரவு பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். உங்க ராசிக்கு அடுத்தது 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்குமான 5ங்கிறதே பூர்வகுடி புத்திர ஸ்தானாதிபதி ஸ்தானம், செல்வாக்கு புகழையெல்லாம் குறிக்கக்கூடிய தானம் 5. 10ஆம் இட தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் உங்க ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போக வரியஸ்தானம், மருத்துவம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளால் மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய வெளிநாடு போக விருப்பப்பட்டாங்கன்னா வெளிநாடு போகலாம். உயர் படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு வாய்ப்பு. வெளிநாடு போறதெல்லாம் உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி குழந்தைகளுக்கு நீங்க செலவு வெளிநாடு போறப்போ வெளியூர் போறப்போ மேல் படிப்புக்கோ குழந்தைகளுக்காக நீங்க செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகளால வரக்கூடிய அந்த செலவு மருத்துவ செலவுங்கிறத நீங்க தவிர்த்துடலாம். இல்லைன்னா அது மருத்துவ செலவு கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அதுக்கு அடுத்து 9ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான், பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், அதான் வெளிநாடு வெளியூர் தொலைதூர பயணங்கள் இதுக்கெல்லாம் நீங்க போக விருப்பப்படுறவங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு மாதம். அடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி 7, 8க்கு உண்டான சனி பகவான் வக்கரமா இருக்கிறார். அப்போ 7, 8க்கு உண்டான அதிபதிங்கிறப்போ 7ஆம் இடங்கிறது மனைவி, கலத்திரம், நண்பர்கள், கூட்டு தொழில், வியாபாரம். அப்ப இதுல எல்லாம் சனி பகவான் வக்கரமா இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா மட்டும் இருந்துட்டா போது, மற்றபடி இந்த மாசம் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, நீங்க நினைச்ச சொத்து வாங்குறதுக்கோ வண்டி வாங்குறதுக்கோ எல்லா சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு இந்த மாதத்துல கடவுள் கொடுத்துருக்காரு. அற்புதமான ஒரு மாதம். சரி, இப்ப கடகராசிக்கான சந்திராசிரம தினங்கள் 16/9/24 காலை 5:40 இருந்து 18/9/24 காலை 5:40 வரைக்கும் சந்திராசிரம தினங்கள். புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 4, 6, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 27, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் செப்டம்பர் 1, 3, 6, 7, 17, 28. யோக நாட்கள் 12, 14. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாட்டோடு கடகராசிக்கு உண்டான தெய்வமான அம்பாள் அல்லது ஆண்டாள், யார் வேணாலும் நீங்க வழிபடலாம். அம்பாளோ ஆண்டாளோ 2 பேரையும் நீங்க வழிபடலாம். வழிபாட்டோடு ஸ்ரீராமர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க அலுவலகத்துல வீட்டுல வச்சுக்க வேண்டிய ஒரு யோகத்தை கொடுக்க வேண்டிய ஒரு படம் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 1, 3, 6, 8, 9, 11, 13, 15, 17, 19, 23, 25, 28. அசுப நாட்கள் செப்டம்பர் 2, 4, 7, 10, 18, 21, 29 ஆகிய நாட்கள் அசுப நாட்கள். யோக நாட்கள் செப்டம்பர் 13, 10. நீங்க பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாட்டோட தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்க உங்களோட வைத்துக் கொள்ள வேண்டிய படம் சாய்பாபா படம். ரொம்ப உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம் சாய்பாபா படம். அடுத்து ஆயில நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 4, 7, 9, 10, 12, 14, 18, 20, 24, 26, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள்.
அசுப நாட்கள் செப்டம்பர் 3, 6, 18, 22. யோக நாட்கள் செப்டம்பர் 14, 16. நீங்க வழிபட வேண்டிய ஆயுள் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாட்டோடு ஆதிசேஷனுடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம். நீங்க வைத்துக்க வேண்டிய படம் ஆதிசேஷனுடைய படம். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.